மதராசி. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்பாய்லர்ஸே இல்லாத கதை சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து கன் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு கேங் இருக்காங்க. அந்த கேங் வந்து நிறைய கன்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதில் இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஒரு பக்கம் இந்த கன்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வராத அளவுக்கு அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இதில் சாதாரண ஆளாக வரக்கூடிய எஸ்கே, அவர் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாரு, அவர் யார், அவரோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, இதில் இந்த பிரச்சனைகளெல்லாம் எஸ்கே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த மதராசி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷன், காமெடி, லவ், சாங்ஸ் அப்படின்னு இதை மட்டுமே வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேயுமே போர் அடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக இந்த தேவையில்லாத விஷயங்களை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை. அப்படியே செகண்ட் ஹாஃபை பார்த்தா, செகண்ட் ஹாஃப் வந்து முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாகவே கொண்டு போயிருப்பாங்க இந்த செகண்ட் ஹாஃபை. அதுலேயே எஸ்கேவால் இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அமரன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்கேக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த லவ், காமெடி இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி அமரன் படத்தில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த அமரன் படத்தையும் இந்த படத்தை கூட கம்பேர் பண்ணால், அமரன் படத்தை விட இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காரு. அவரோட இந்த பர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் இந்த படத்தோட வில்லன் வித்யுத் ஜம்வால். இவரோட நிறைய படங்களை பார்த்துருக்கேன். துப்பாக்கி, அஞ்சான், பில்லா 2, கமாண்டோ அப்படின்னு இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இவர். அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்சஸை கொடுத்துருக்காரு. இதில் பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேயும் சரி, எஸ்கேவை விட இவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் துப்பாக்கி படத்தில் இவருக்கு கொடுத்த அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸை விட இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இவரும் அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வித்யுத் ஜம்வாலாக இருக்கட்டும், அப்புறம் இவர் எஸ்கேவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆடியன்ஸ் எல்லாரும் இவங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படம் இது. அதை எஸ்கேவை விட வித்யுத் ஜம்வால் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது வித்யுத் ஜம்வால் தான் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா. இந்த வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது அவரோட ஃபைட்டெல்லாம். இதில் ஹீரோயின் கேரக்டரை வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் அப்படின்னா, இந்த துப்பாக்கியால் ஹீரோவை ஷூட் பண்ணுறாங்க, வில்லனை ஷூட் பண்ணுறாங்க, அப்புறம் ஹீரோயினை ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க யாருமே சாக மாட்டுறாங்க. அடுத்த சீன்லேயே இவங்க எல்லாருமே உயிரோடு இருக்காங்க. அதாவது எந்திரிச்சிடுறாங்க சுட்டதுக்கப்புறமும். இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க செத்து இருந்தால் இந்த படத்துக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க அதை பண்ணலை. இதை தவிர இந்த படத்தில் நெகட்டிவான விஷயம்லாம் வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான படம் தான். சரி கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா மழை அதிகமாகிடுச்சு. நான் பேசுகிறது கூட உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல.